உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முக்கிய செய்திகள். நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்காமல் தவிர்ப்பது ஏன்? ஐக்கிய நாடுகள் சபைக்கு பிரதமர் மோடி கேள்வி. இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு வழங்க உடனடி நடவடிக்கை, ராஜபக்சேவிடம் மோடி வலியுறுத்தல். பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் பரிசீலித்து வருவதாக தகவல், செங்கோட்டையன் பேச்சால் பெற்றோர் குழப்பம். திருச்சி அருகே பெரியார் சிலைக்கு காவி சாயம் பூசி அவமதிப்பு, மர்ம நபர்கள் கைவரிசையால் பரபரப்பு. வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர உறுப்பினர் பொறுப்பை வழங்காமல் இந்தியாவை இன்னும் எத்தனை நாளைக்கு ஒதுக்கி வைத்திருக்கப் போகிறீர்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். ஐநா சபையின் 75வது ஆண்டு கூட்டத்தை ஒட்டி காணொலி காட்சி மூலம் நேற்று உரையாற்றிய அவர், ஐக்கிய நாடுகள் சபையின் பணிகள் குறித்து தீவிரமாக ஆராய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். கடந்த 9 மாதங்களாக ஒட்டுமொத்த உலகமே கொரோனா பெருந்தொற்றை எதிர்த்து போராடி வரும்போது ஐநா மட்டும் மௌனம் காத்தது ஏன் என திரு மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். 1945ஆம் ஆண்டு இருந்த நிலைமை வேறு, இப்போதைய நிலைமை வேறு என குறிப்பிட்ட அவர், நாம் தற்போது புதிய யுகத்தில் இருப்பதாக கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையை நிறுவிய நாடுகளில் ஒன்று என்பதில் இந்தியா பெருமை கொண்டாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிரந்தர உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்படாமல் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்தியா காக்க வைக்கப்படும் என நாட்டு மக்கள் வினா எழுப்புவதாக திரு மோடி தெரிவித்தார். ஐநா சபையின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்தியா முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அவர் கூறினார். கொரோனா நெருக்கடியை எதிர்த்து போராட அனைத்து நாடுகளுக்கும் உதவ இந்தியா தயாராக இருப்பதாக திரு மோடி தெரிவித்தார். सबसे बड़े वैक्सीन उत्पादक देश के तौर पर आज मैं वैश्विक समुदाय को एक और आश्वासन देना चाहता हूं। भारत की वैक्सीन प्रोडक्शन और वैक्सीन डिलीवरी क्षमता पूरी मानवता को इस संकट से बाहर निकालने के लिए काम आएगी. ஐக்கிய நாடுகள் சபையை ஏற்படுத்தியதன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதாக அவர் கூறினார். கால மாற்றத்துக்கு ஏற்ப ஐநாவும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற பிரதமர், ஐக்கிய நாடுகள் சபையில் விரைவில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இலங்கையில் சிறுபான்மையினரான தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு வழங்க வேண்டும் என்று அந்நாட்டு பிரதமர் ராஜபக்சேவிடம் பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான உச்சி மாநாடு காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது. ராஜபக்சே பிரதமராக பதவியேற்ற பிறகு நடைபெறும் முதல் சந்திப்பு இது என்பதால் அவருக்கு திரு மோடி வாழ்த்து கூறினார். மேலும் தமது அழைப்பை ஏற்று இந்தியா இலங்கை இடையே மெய்நிகர் உச்சி மாநாடு நடத்த ஒப்புதல் தெரிவித்ததற்கு அவர் நன்றி தெரிவித்தார். பாதுகாப்பு மற்றும் ராணுவ உறவுகள், வாணிபம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். புத்த கலாச்சாரத்தை மேம்படுத்த 105 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக திரு மோடி உறுதியளித்தார். இந்தியா இலங்கை இடையேயான நட்பு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்று கூறிய அவர், அண்டை நாட்டிற்கு முதல் முன்னுரிமை என்ற கொள்கை அடிப்படையிலும் பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகிய கோட்பாட்டின்படியும் இலங்கை உடனான உறவுக்கு இந்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தார். இலங்கையில் சிறுபான்மையினராக உள்ள தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வேண்டும் என்று ராஜபக்சேவிடம் வலியுறுத்திய திரு மோடி, சமத்துவம், நீதி, அமைதி, கௌரவம் ஆகியவற்றை எதிர்பார்க்கும் தமிழர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆலோசனையின் போது மீனவர்கள் பிரச்சினை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும், ஆக்கப்பூர்வமான மனிதநேய அணுகுமுறையே பலனை அளிக்கும் என்று இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் விருப்பத்தின் பேரில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லலாம் என்று பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை முதலமைச்சர் பரிசீலித்து வருவதாக அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்த கருத்தால் சர்ச்சை வெடித்துள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் மாநிலம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் விருப்பத்தின் பேரில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பள்ளிக்கு செல்லலாம் என தமிழக அரசு அறிவித்தது. இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு வெளியே உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் சென்று ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டுச் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 20,000 நாட்டின மீன் குஞ்சுகளை பவானி ஆற்றில் விடும் நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு செங்கோட்டையன் நேற்று பங்கேற்றார்.
அப்போது பள்ளிகள் திறப்பதில் குழப்பம் நிலவுவதாக வெளியான செய்திகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு செங்கோட்டையன், பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் நாளை முடிவு செய்வார் என்று கூறினார். வரும் 1ஆம் தேதி முதல் பள்ளிக்கு செல்லலாம் என்ற அரசாணையும் முதலமைச்சர் பரிசீலனையில் உள்ளது என்றார் அவர். 10, 11, 12 படிக்கின்ற மாணவர்கள் சந்தேகம் இருக்குமேயானால் பள்ளிக்கு சென்று சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக வருவாய்த்துறையின் மூலமாக ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஆணையும் கூட முதலமைச்சர் அவருடைய பரிசீலனை இருக்கிறது. நாளை மறுதினத்திலே முதலமைச்சரை சந்தித்ததற்கு பிறகு பள்ளி எப்போது திறக்கப்படும், இதுபோன்ற பணிகளை எப்போது ஆற்ற வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள்தான் அதை இறுதி முடிவாக அறிவிப்பார்கள். பள்ளிகள் திறப்பு குறித்து சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை ஆகியவற்றுடன் கலந்து ஆலோசித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என்றும் அவர் கூறினார். பள்ளிகளை திறக்க மத்திய அரசு முடிவு அறிவித்ததை அடுத்து 7 மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் தமிழக அரசின் முடிவு குறித்து பெற்றோர் மத்தியில் தொடர்ந்து குழப்பம் நிலவுகிறது. இந்நிலையில் வரும் 1ஆம் தேதி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது தொடர்பாக அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகும் அது பரிசீலனையில் இருந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்தால் பெற்றோரிடம் குழப்பம் அதிகரித்துள்ளது. ஊரடங்கு தளர்வு முடிய உள்ள நிலையில் பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்து தெளிவான முடிவை அரசு அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்திற்கு வரவேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை பெற்றிட மத்திய அரசிற்கு முதலமைச்சர் நெருக்கடி தர வேண்டும் என திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில், சரக்கு மற்றும் சேவைகள் வரி சட்டத்தை செயல்படுத்தியதால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பினை ஈடு செய்யும் நிதியான 47,272 கோடி ரூபாயை மத்திய அரசு வேறு செலவுகளுக்கு பயன்படுத்திவிட்டது என்று தலைமை கணக்கு ஆய்வு அலுவலரின் அறிக்கை சுட்டிக்காட்டிய பிறகும் தமிழ்நாட்டிற்கு இது தொடர்பாக இழைக்கப்பட்டுள்ள அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்காமல் அடங்கி அமைதி காத்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு பழனிசாமிக்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். மத்திய அரசு எடுத்து செலவு செய்த ஜிஎஸ்டி ஈடு செய்யும் நிதியில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையும் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், 2017-18ஆம் ஆண்டில் மட்டும் 4,321 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் இந்த சிஏஜி அறிக்கை குறித்து முதலமைச்சர் திரு பழனிசாமி இதுவரை திருவாய் மலர்ந்து கருத்து ஏதும் கூறவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மாநில நிதியை எடுத்தது தவறு என்று எதிர்ப்பு தெரிவித்து வழக்கம் போல நிதி அமைச்சருக்கு ஒரு கடிதம் கூட எழுத முன்வரவில்லை என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின், அதிமுகவின் சூப்பர் ஸ்போக்ஸ்மேன் ஆன அமைச்சர் திரு ஜெயக்குமாரும் வாய் திறக்கவில்லை என்று சாடியுள்ளார். தங்களின் ஊழல் வழக்குகளில் வருமான வரித்துறை சிபிஐ வளையத்திற்குள் மாட்டிக்கொண்டு விழிக்கும் நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற படபடப்பில் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி மாநிலங்களின் உரிமைகளை அடமானம் வைப்பது அவர் வகிக்கும் பதவிக்கு சற்றும் பொருத்தமானதல்ல என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர்கள் வரலாற்றில் நெஞ்சை நிமிர்த்தி தட்டி கேட்க வேண்டிய உரிமைகள் உள்ள காரியங்களில் கூட அதை ஏனோ தவிர்த்துவிட்டு முதுகெலும்பில்லாமல் இப்படியும் ஒரு முதலமைச்சர் நெளிந்து வளைந்து கொண்டிருந்தார் என்று நாளைய தலைமுறை இழித்து பேசும் அளவிற்கு நடந்து கொள்ளாமல் இனியாவது மத்திய அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்திற்கு வரவேண்டிய இழப்பீட்டுத் தொகையை பெற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா காலத்தில் தேர்வு நடத்துவதை ரத்து செய்ய கோரி குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆசிரியர் பயிற்சி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிஎட் படிப்பவர்களுக்கு ஆன்லைன் முறையில் தேர்வு நடத்தப்படும் நிலையில் பட்டய பயிற்சி மாணவர்களுக்கு நாகர்கோவிலில் உள்ள மையத்தில் தேர்வு நடத்தப்படுகிறது. மாவட்டம் முழுவதற்கும் ஒரு தேர்வு மையம் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளதால் தினமும் 100 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாக மாணவிகள் கூறினர். முந்தைய ஆண்டு அனைத்து பாடங்களிலும் வேண்டும் என்றே தேர்ச்சி அளிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். போன அகாடமிக் இயர் ஒரு பிள்ளை கூட பாஸ் இல்லாம மொத்தத்தை ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. எங்கேயோ ஊழல் நடந்துச்சுன்னு எங்க எல்லாருக்கும் பேப்பர்ஸ்லயும் கை வச்சாங்க. டிகிரி முடிச்ச எங்களுக்கு பேப்பர் வேலேஷன்ல வெறும் 1 மார்க் போட்டிருக்காங்க. மார்னிங் 3 பஸ் பிடிச்சி நாங்க வர வேண்டியது இருக்கு. எங்களுக்கு சென்டர் போட்டிருக்காங்க. நாங்க இங்க வந்து எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கு. பிஎட் பிள்ளைங்களுக்கு வீட்டுல உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன்ல வருது. அதுங்க வீட்டுல உட்கார்ந்து சர்ச் பண்ணி எழுதுங்க. நாங்க படிச்சுட்டு ஈவன் 1 டே கூட லீவ் இல்லாம கண்டினியூஸா டெய்லி வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு உயிருக்கு அப்படி மதிப்பு கொடுக்குறீங்கன்னா அப்ப டிடிஎட் பிள்ளைங்க நாங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் உயிர் இல்லையா? எங்களுக்கு சென்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லையா? கிராம பகுதிகளுக்கு பேருந்து போக்குவரத்து மீண்டும் சரிவர இயக்கப்படாததால் உரிய நேரத்திற்குள் தேர்வு மையத்திற்கு வர முடியவில்லை என்று மாணவிகள் தெரிவித்தனர். தேர்வை ரத்து செய்ய கோரி கல்வித்துறைக்கு மனுக்கள் அளித்தும் பயன் இல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். திருச்சி அருகே பெரியார் சிலைக்கு காவி வண்ணம் பூசி அவமதிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது.
தமிழகத்தில் பெரியார் சிலைகளை குறிவைத்து அவமதிக்கும் போக்கு அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இதற்கு தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருச்சி அருகே இனாம் கொளத்தூர் சமத்துவபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் சிலைக்கு மர்ம நபர்கள் காவி சாயத்தை பூசி செருப்பு மாலை அணிவித்திருந்ததை அப்பகுதி மக்கள் பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசாருடன் இணைந்து பொதுமக்கள் அதை சுத்தம் செய்தனர். தகவல் அறிந்து மத்திய மண்டல ஐஜி திரு ஜெயராம் நேரில் வந்து பார்வையிட்டார். இந்த விவகாரம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காவி சாயம் பூசிய மர்ம நபர்கள் யார் என்று தேடி வருகின்றனர். சமத்துவபுரம் அமைந்துள்ள பகுதியில் கடந்த வாரம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொடிக்கம்பம் நட முயன்ற போது தடுத்ததாகவும் அதனால் மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசாரிடம் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பெரியார் சிலை அவமதிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அங்கு பாதுகாப்புக்காக போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி நகரில் உள்ள மற்ற பெரியார் சிலைகளுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மலை கிராமத்தில் உள்ள வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியின மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கொட்டக்குடி கிராமத்தில் பல நூற்றாண்டுகளாக பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். சாலையின் கீழ்ப்புறத்தில் உள்ள வீடுகளை இடித்துவிட்டு சுகாதார மையம் அமைக்கப் போவதாக கூறி அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் திடீரென வீடுகளை இடிக்க வந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. வீடுகளை காலி செய்ய மறுத்த அப்பகுதி மக்கள் அரசு அளித்த வீட்டுமனை பட்டாக்களை அதிகாரிகளிடம் காட்டினர். அதிகாரிகளுடன் வந்த பஞ்சாயத்து தலைவரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்க ஊர் பிரசிடண்ட் வாங்குறது அந்த இடத்துல நாங்க இன்னைக்கு விட்டு கொடுத்துருக்கோம்னா அடுத்த பஞ்சாயத்துல இருந்து வந்து குடியிருக்காங்க. விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க மனவேதனையில இந்த வீடு இடிச்சா எவ்வளவு குமுறுவோம். நாங்க தற்கொலை பண்ணி சாவோம். இப்ப சாக மாட்டோம், இடிச்சு போன போற சாவோம். நான் பரம்பரையா இங்கே ஜீவிச்சு வந்திருக்கிறோம் சார். ஆனால் இப்போ வந்து இந்த இடத்த பட்டா போட்டு கொடுத்தா குடிசி போட்டால் பட்டா போட்டு தரோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் குடிசி போட்டதுக்கப்புறம் பட்டா போட மாட்டோம், நீங்கள் குடிசையை காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகாரிங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எங்கள் தலைவர் யாருமே எங்கள் பக்கம் இல்லை சார். எல்லாரும் என்ன செய்கிறாங்க எதுவுமே தெரியல சார். ஆனால் நீங்கள் காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இது பட்டா வேணும். எங்க மக்கள்லாம் இதை நம்பி இருக்காங்க. நாங்க இங்கேயே பூர்வீகமா இருந்தவங்க. இந்தாங்க இவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இந்த கையெழுத்து போட்டிருக்காங்க, வீடை இடிக்கணும் அப்படின்னு ஒன்றும் கொடுக்கல, ஒரு நோட்டீஸ் கொடுக்கல, ஒன்றும் கிடைக்கல. வர்றவங்கெல்லாம் பொருள் எடுத்து ஒதுங்கி வச்சிருங்க, நாங்க இடிக்க போறோம், பொருள் எடுத்து ஒதுங்க வைங்க, இடிக்க போறோம், இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இருக்குங்க. வந்தாங்கன்னா எங்கக்குள்ள இடம் தான் சார் வேணும். அவங்க இடிக்கணுமா, அவங்க வீட்டுக்குள்ள நாங்க போய் உட்காந்துக்கிறோம் சார். எல்லாத்தையும் மேலே ஏற்றி எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்க இடத்த எடுத்துக்கிட்டோம். மக்களின் போராட்டத்தால் செய்வதறியாது திகைத்த அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். வீடுகளை இடித்தால் தற்கொலை செய்து கொள்வோம் என்று மலை கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருவண்ணாமலை ரமணர் ஆசிரமத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா மோட்ச தீபம் ஏற்றினார். உடல்நல குறைவால் காலமான SPBயின் உடல் சென்னை அருகே தாமரைக்குளம் என்ற இடத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதையடுத்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ரமணர் ஆசிரமத்திற்கு சென்ற இளையராஜா SPB மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நேற்றிரவு மோட்ச தீபம் ஏற்றினார். SP பாலசுப்ரமணியம் மறைவுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள மேடை பாடகர்களும் இசை அஞ்சலி செலுத்தினர். கும்பகோணம் மகாமக குளக்கரையில் திரண்ட மேடை இசை கலைஞர்கள் அவர் பாடிய பாடல்களை பாடி மலர் அஞ்சலி செலுத்தினர். கும்பகோணம் நாட்டிய பள்ளி மாணவ மாணவிகள் தீபங்களை ஏற்றி SPB படத்துக்கு அஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன் கூடிய மேடை இசை கலைஞர்கள் SPB படத்துக்கு மலர் தூவியும் மெழுகுவத்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மெல்லிசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் SPB பாடிய பாடலை பாடி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தங்கத்துக்கு வேறு மாற்று உண்டா கூறு, அறியாம பூச்சே ஒரு சனந்தா தத்தளித்து வாடுதையா எங்க இனந்தா. குமாரபாளையத்தில் இசை ரசிகர்கள் சார்பில் SP பாலசுப்ரமணியம் படத்துக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராமேஸ்வரத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் சார்பில் அக்னி தீர்த்த கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி SPB மறைவு கலை உலகுக்கு பேரிழப்பு என்று கூறினார். மத்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடியை திரு நாராயணசாமி கேட்டுக்கொண்டார்.
இனி வருவது செய்தி துளிகள். கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கோவை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நாமக்கல், திருப்பூர் உள்பட 15 மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினார். தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதுடன் தளர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்பட்டுள்ள நிலைமைகளை அறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தொற்று பரவலை தடுக்க அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியத்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நெல்லை அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் மங்கள இசைக்கலைஞர்கள் இணைந்து தவில், நாதசுவரம் ஆகிய வாத்தியங்களில் அவரது பாடல்களை இசைத்தனர். திண்டுக்கல் அருகே சீலப்பாடியில் நடைபெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி விஜயலட்சுமியின் பெயரை ஜெயலட்சுமி என அமைச்சர் திண்டுக்கல் திரு ஸ்ரீனிவாசன் மாற்றி கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திருமதி ஜெயலட்சுமி IAS அவர்கள் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி, கடன் வாங்குவது பெரிதல்ல, கட்டுவது மிக பெரிது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடைகளில் கைரேகை பதிவின் மூலம் பொருட்களை பெற மணிக்கணக்கில் காத்திருக்க நேரிடுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இணைய வசதி சரிவர கிடைக்காததால் கைரேகை பதிவு எந்திரங்கள் மிக மெதுவாக செயல்படுவதாக அவர்கள் கூறினர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள கக்கரை கிராம மக்கள் கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க கலைஞர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். கக்கரை கிராமத்தில் எந்தவொரு விசேட நிகழ்ச்சியையும் நாடகம் இல்லாமல் நடத்துவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குமரி மாவட்டம் ஆற்றூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரின் மகள் பிரவீனா மாவட்டத்தின் முதல் பெண் IPS அதிகாரியாக தேர்வாகியுள்ளார். 4வது முறை UPSC தேர்வு எழுதி ரயில்வே பணியில் சேர்ந்தவர் 5வது முறை தேர்வு எழுதி IPS பணிக்கு தேர்வாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் புனித நீராட பக்தர்களுக்கு அனுமதி வழங்க கோரி திமுக தலைமையில் சர்வ கட்சியினர் கோவில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் கோயில் திறக்கப்பட்டாலும் கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் பக்தர்கள் நீராட அனுமதிக்கப்படவில்லை. இதனால் வெளியூர் மற்றும் வடமாநில பக்தர்கள் வராத நிலையில் சுற்றுலாவை நம்பியிருக்கும் பல்வேறு தொழில்துறையினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மதுராந்தகம் அருகே உள்ள பூதூர் கிராமத்தில் கூரை வீடு தீப்பிடித்ததில் 5 சவர நகை, வீடு கட்டுவதற்காக வைத்திருந்த 50,000 ரூபாய் பணம், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்பட 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளவை எரிந்து சாம்பலாகின. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவுள்ளது. மத்திய அரசின் வேளாண் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அகாலிதளம் கட்சி அறிவித்துள்ளது. அண்மையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதாக்கள் விவசாயிகளுக்கு எதிரானவை என்று குற்றம் சாட்டியுள்ள அக்கட்சி, விவசாயிகளின் உணர்வுகளை மதிக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. வேளாண் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அகாலிதள கட்சியின் தலைவரின் மனைவியும் மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சருமான ஹர்சிம்ரத் கவுர் பதவி விலகியது குறிப்பிடத்தக்கது. தாய்மொழி மூலம் பாடம் கற்பிக்கப்படுவதை ஆதரிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆங்கிலத்தை கட்டாயமாக்கி ஆந்திர அரசு பிறப்பித்த உத்தரவை அம்மாநில உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பியது. இந்நிலையில் இதற்கு விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு, தாய்மொழி மூலம் பாடம் கற்பிக்கப்படுவது குழந்தைகளின் அறிவுத்திறனை மேலும் மேம்படுத்தும் என கூறியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 5647 பேருக்கு கொரோனா தொற்று பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநில அரசின் சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் தொற்று பாதித்தவரின் எண்ணிக்கை 5,75,017 அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1187 பேருக்கு கொரோனா பரவியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று 85 பேர் பலியானதை அடுத்து மாநிலத்தில் தொற்றுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 9233 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 5612 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தமிழகத்தில் இதுவரை 5,19,448 பேர் குணமடைந்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளான நேற்று மலையப்ப சுவாமி கல்கி அவதார கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த கலியுகத்தில் துஷ்ட சக்திகளை வதம் செய்யும் பொருட்டு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை கூடியிருந்தோர் கண்குளிர தரிசித்தனர்.
இதனிடையே பிரம்மோற்சவத்தின் இறுதி நாளான இன்று கோயில் தெப்பக்குளத்தில் நடைபெறும் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்ச்சி கொரோனா அச்சம் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக ஆலயத்திற்குள் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டுள்ள தொட்டியில் தீர்த்தவாரி நடைபெறும். ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐபிஎல் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அபுதாபியில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து களம் இறங்கிய அந்த அணியின் மனிஷ் பாண்டே 51 ரன்களும், கேப்டன் வார்னர் 31 ரன்களும், விருதுமான் சாஹா 30 ரன்களும் எடுத்தனர். மற்றவர்கள் சோபிக்காததால் அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 142 ரன்கள் எடுத்தது. 143 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய கொல்கத்தா அணியில் சுப்மன் கில் 70 ரன்களும், இயான் மோர்கன் 42 ரன்களும் விளாச 7 விக்கெட்டுகள் மீதம் இருக்கையில் இலக்கை எட்டிய கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது. இதனிடையே இன்றைய போட்டியில் ராஜஸ்தான், பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் பெய்த மழையால் கோவில்பட்டி, கயத்தார், கழுகுமலை, நாலட்டின்புதூர் பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் மதுக்கூர் பகுதிகளிலும் நேற்று மாலை பெய்த திடீர் மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும், சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர உறுப்பினர் பொறுப்பை வழங்காமல் இந்தியாவை இன்னும் எத்தனை நாளைக்கு ஒதுக்கி வைத்திருக்கப் போகிறீர்கள் என பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் விருப்பத்தின் பெயரில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லலாம் என்ற அரசாணையை முதலமைச்சர் பரிசீலித்து வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்த கருத்தால் சர்ச்சை வெடித்துள்ளது. திருச்சி அருகே சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு காவி வண்ணம் பூசி அவமதிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.